வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து மருந்தை உணவு ஒவ்வொரு மூலிகையாக பார்த்துட்டு வரும்போது எல்லாருமே பொதுவாக இது வரைக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் தொட்டா சுருங்கி அப்படிங்கிற ஒரு செடியை வந்து நம்ம பார்த்துருப்போம். இலைகளை தொட்டு விளையாண்டுருப்போம். இலைகளை தொடும் போது கண்டிப்பாக அந்த இலைகள் எல்லாம் சுருங்கிடும். அது வந்து ஒரு மருத்துவ பயணிக்க ஒரு மருந்து. அதை வந்து சாதாரணமாக ஒரு விளையாட்டு செடியாக பார்க்காம அது சாப்பிட்டா அதை நம்ம தடவிக்கிட்டா என்னென்ன நோய்கள்லாம் நமக்கு போகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம். முக்கியமாக புண்கள் வெட்டுக்காயங்களுக்கு இந்த தொட்டா சினிங்கி சமூலம், அதாவது வேர் தண்டு இலை அதில் இது பண்ணுற பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உலர்த்தி அதை பொடி செய்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லையா பச்சையாக அரைச்சிட்டாலும் சரி, அந்த இலைகளையும் சேர்த்து பச்சையாக அரைச்சிக்கிட்டாலும் வெட்டுக்காய்கள் மேலே தடவிட்டு வந்தோம் அப்படின்னா வெட்டுக்காய்கள் வந்து உடனே நீங்கிடும். அதேமாரி ஸ்கின்ல ஏற்படுற புண்கள் எந்த புண்களாக இருந்தாலும் உடனே ஆறிடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. மூலம் பௌத்திரம் சொல்கிற ஆசன வாயில் ஏற்படுற வெடிப்பு மூலமும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நல்லா பச்சையாகவே எடுத்து அரைத்து இதை செய்யலாம். இதே வந்து சமூலமாக, அதாவது வேர் தண்டு இலை எல்லாத்தையும் சேர்த்து உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விதவிதப்பான தண்ணியில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா டெய்லி காலையில் ஒரு முறை 48 நாள் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். அவங்களோட நீரிழிவோட கவுண்ட் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, பிளட் சுகரோட கவுண்ட் வந்து நல்லாவே குறையும். நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கவனமாக இருந்துக்கணும். தொட்டா சிறுங்கியும் நமக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பார்க்கப்படுது. இதே வந்து பீரியட்ஸ் அப்போ ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொட்டா சிறுங்கியோட இலைகளை மட்டும் எல்லாம் எடுத்து அதை வந்து சாறு பிழிஞ்சு அதை 2 ஸ்பூன் எடுத்துட்டு அதுலேயே தேன் 2 ஸ்பூன் கலந்து விதவிதப்பான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க. இந்த 3 நாட்கள் குடிச்சிட்டு வந்தாலே ஹெவி ப்ளீடிங் வந்து நின்றுடும். அப்படி இல்லைன்னா இந்த இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து சீரகம் வெங்காயத்தோட சேர்த்து வச்சு அரைச்சிட்டு ஒரு எலுமிச்சப்பழ அளவு இந்த இலைகள்லாம் சேர்த்து எலுமிச்சப்பழ அளவு சீரகம் வெங்காயத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி இந்த அளவுக்கு டெய்லி 3 வேளை மட்டும் 3 நாளைக்கு சாப்பிட்டு வந்தாலே ஹெவி ப்ளீடிங், பீரியட்ஸ் அப்போ ஹெவி ப்ளீடிங் வந்து ப்ளீடிங் வந்து நல்லாவே கட்டுக்குள்ளே வந்துடும். இந்த தொட்டா சுருங்கி வந்து உடல்ல தேற்றக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதனால கிடைச்சதுன்னா கலவைக்கீரையில இந்த தொட்டா சுருங்கி இலையும் சேர்த்து போட்டு கலவைக்கீரையில கூட்டு செய்து நல்லாவே சாப்பிடலாம். இதை கஷாயமாக்கி குடிக்கணும் அப்படிங்கும்போது, அதாவது பேஷண்ட்ஸ் யாராவது நோயிலேருந்து விடுபடும் போது அவங்க உடலை தேற்றக்கூடிய தன்மை வேணும் அப்படிங்கும் போது, பழைய பலத்தை மீண்டும் அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தொட்டா சுருங்கி இலையை சமூலமாக, அதாவது தண்டு வேர் இலை பூ எல்லாத்தையும் வெயிலில் உலர்த்திட்டு அதை வந்து பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு 1/2 டம்ளர் ஆன பிறகு வடிகட்டி அவங்க தொடர்ந்து 48 நாள் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் வந்து நல்லாவே தேரும். இந்த தொட்டா சுருங்கி இலையை வந்து நம்ம ஒரு விளையாட்டு பொருளாக பார்க்காம இதுவும் ஒரு மருந்து பொருள். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா மூலிகையும், ஒவ்வொரு மூலிகையும் ஒரு செடியையும் மூலிகையாக தான் சித்தர்கள் பார்த்துட்டாங்க. அது நம்ம உடலை நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாக, நம்ம உடலில் உள்ள நோயை நீக்கக்கூடிய தன்மையாக தான் சித்தர்கள் பார்த்துட்டாங்க. அதையும் நாமளும் அந்த ஒவ்வொரு செடியோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு மூலிகையாக கவனித்து அதையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மருந்து தேவைப்படாது, உணவு மட்டும்தான் தேவைப்படும். ஆரோக்கியமாக வாழணும். எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தக்கீரை அணுகுங்க.